வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர 20 நாள் எப்படி படித்தா இந்த குரூப் 4ல் கன்ஃபார்மாக வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் இன்னும் எதுவும் படிக்கல, நான் படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குது, இல்லை நான் படித்ததெல்லாம் மறந்துருச்சுன்னே நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உண்மையாலுமே ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும், நான் கண்டிப்பாக எனக்கு இந்த குரூப் 4ல் ஒரு வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழில் 100 மார்க்கும், மேக்ஸில் 25 மார்க்கும். சரிங்களா? தமிழில் 100க்கு 95 மார்க்கும், மேக்ஸில் 25க்கு 23, மொத்தம் 118 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 85% குரூப் 4 உள்ள வேலை வாங்குறதுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மீதி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் வெறும் 75 கொஸ்டின் தான். சரிங்களா? அந்த 75 கொஸ்டினில் மினிமம் நீங்கள் ஒரு 30 கொஸ்டின் அடிச்சிங்க அப்படின்னாவே இங்கே ஒரு 120, அங்கே ஒரு 130, 150 கொஸ்டின் கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா? 30ங்கிறது நீங்கள் 30ஓடய நிறுத்த போகிறதில்ல. கன்ஃபார்மாக எப்படி பார்த்தாலும் புக்கிலேருந்து கேட்கக்கூடிய அந்த 45 கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது அதை பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதனால் இந்த தமிழில் 95 மார்க்கும், மேக்ஸில் 23 மார்க்கும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா குரூப் 4ல் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி தமிழ் ஃபுல்லாக நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா தமிழ் புக்கும் படித்து சிறப்பு 11th 12th சிறப்பு தமிழில் படித்து அப்படி தான் படித்து நீங்கள் இதுக்கு மேலே மனப்பாடம் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்க புது சிலபஸில் 85 மார்க் இலக்கணம் மட்டும்தான். சரிங்களா? இது எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் பேசுகிற, பார்க்குற, படிக்கிற அந்த இலக்கணம் தான். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு அழகு 1 எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அதில் பாருங்களேன், எழுத்து சொல்னு 2 கொடுத்துருக்காங்க. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். அந்த எழுத்தில் பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறது, சந்திப்பிழை, குறில் நெடில், லகர லகர, நகர நகர, ரகர ரகர. சரிங்களா? அப்புறம் இனவெழுத்துங்கிறது அதே தான். அந்த 8 எழுத்து தான் இன எழுத்து. சரிங்களா? அப்புறம் சுட்டெழுத்து ஆ இ உ. அப்புறம் வினா எழுத்து ஏ யா ஆ. சரிங்களா? அடுத்து ஒருமைப்பன்மை. இதெல்லாம் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா, அடுத்து சொல்லதிகாரம், வேர் சொல்லறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல். அப்புறம் அயர் சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல். எதிர்சொல் பாருங்கள், இங்கே 2 வந்துருச்சு. எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் நார்மலாக உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இதில் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்கள்ல, அப்போ நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்க, அப்போ நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து பெயரச்சம், வினைச்சம், இதுக்கெலாம் நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் நிறைய சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அழகு 2 சொல்லகராதி. சரிங்களா? எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. எதிர்ச்சொல் அழகு 1ல் சொல்லில் பாருங்கள், 2வது பேராகிராஃபில் 2வது லைனில் கடைசி வார்த்தை எதிர்ச்சொல். அதே தான் இங்கே எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஓர்மொழி, மொத்தம் 42 ஓரெழுத்து ஓர்மொழி. அடுத்து உரிய பொருளை கண்டறிதல். சரிங்களா? ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லும் பொருளும் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதாவது பல சொற்கள் இருக்கும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான் தரும். அந்த மாதிரியான சொல்லை கொடுத்து கேட்குறது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசைப்படி. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அடுத்து ஒரு பொருட் பன்மொழி. அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல்லறிதல். சரிங்களா? இதெல்லாம் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம இதெல்லாம் பேசிக்கிறது, பார்த்துக்கிறது, கேட்டுக்கிறது தான். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே கீழே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அழகு 3 எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாவே இந்த அழகு 1, அழகு 2, அழகு 3 இது எல்லாமே எழுதிடலாம். தொடர் வகை, செய்வினை, செயற்பாட்டு வினை, நாம் செஞ்சால் செய்வினை, அடுத்தவனை செய்ய வச்சா செயற்பாட்டு வினை. சரிங்களா? ஒருமைப்பன்மை, பிழை அறிந்து சரியான தொடரறிதல். இது எல்லாமே பாருங்கள், மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை. சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறது தான். சரிங்களா? கலைச்சொற்கள், நார்மலாக உங்களுக்கு தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை, பெருசாலாம் இதில் எதுவும் கேட்ட மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு இது படித்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க சயின்ஸ் புக்கும் ஹிஸ்ட்ரி புக்கும். சரிங்களா? சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தான் ஏதாவது கன்ஃபார்மாக 4 கேள்வி கேட்டுருவான்.
ஒருவேளை பொறுத்துக்கையில் கேட்டாங்கன்னா 4 × 4 16 வார்த்தை கேட்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் சும்மா ஒரு தடவை பார்த்துக்குங்க. உங்களுக்கு நார்மலாகவே இங்கிலீஷில் நீங்கள் கேட்காத வார்த்தையே கிடையாது. சரிங்களா? இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமாக இருக்கும், தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அடுத்து அழகு 4 பார்த்திங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு. சரிங்களா? ஆங்கிலம் மற்றும் பிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், இதுவும் அதே தான். சரிங்களா? அதனால் நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 85 மார்க்குக்கு நீங்கள் கவலையே பட்டுக்க தேவையில்லை. இந்த இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கு இல்லைங்களா, இதில் மட்டும்தான் அதிகபட்சமாக 14 கீழ்கணக்கு 14 மேல் கணக்கு. சரிங்களா? இந்த 32 புக்கில் இருந்து தான் எதையாவது கேட்பாங்க. 8 தொகை 10 பாட்டு. சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல் 14 மேல் கணக்கு நூல். இதில் கன்ஃபார்மாக திருக்குறளை பற்றி ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. அடுத்து தமிழ் அறிஞர்கள். சரிங்களா? தமிழ் அறிஞர்களில் முக்கியமான தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாமிநாத ஐயர், அடுத்து மீனாட்சி சுந்தரம், லக்கூனார். சரிங்களா? ஜியு போப்பு, வீரமாமுனிவர், இவங்க 2 பேரும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் வரவே வராது. அதனால் ஜியு போப்பும் வீரமாமுனிவரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்து அந்த இது ஒன்று. சரிங்களா? மொத்தமாக 3 பேர். இந்த 3 பேர் இல்லாத கொஸ்டின் பேப்பர் வரவே வராது. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே வழக்கம் போல் நம்மளோட ஏற்கனவே நீங்கள் படித்ததான். இவங்களை பற்றி நீங்கள் படிக்காத டாப்பிக்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் படித்தது தான். இந்த தமிழில் 85 மார்க்குங்கிறது உங்களுக்கு சாதாரண அசால்ட்டு. இந்த கடைசி 15 இருக்கு இல்லைங்களா, இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும், இதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறது தான் விஷயமே. இங்கே தான் வச்சுருக்காங்க ட்விஸ்ட்டே. சரிங்களா? மீதி எல்லாமே டே டு டே லைஃப்பில் வரது தான். அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இலக்கியத்தை மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு 2 இல்லை 3 நாள் இதில் இருக்க டாப்பிக்கில் ரிப்பீட்டட் டாப்பிக்கு. சரிங்களா? நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதிதாசன். சரிங்களா? பாரதிதாசன்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து அண்ணா கூடயும் கலைஞர் கூடயுமே இருந்தவர். ஸோ அவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். பாரதியார் இங்கே கேட்குறாங்களோ இல்லையோ, பாரதிதாசனை கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? பாரதிதாசன், அப்புறம் நாமக்கல் கவிஞர், கத்தியின்றி ரத்தமின்றி அவர். சரிங்களா? உடுமலை நாராயண கவி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா? அப்புறம் வேலுநாச்சியார், தாராபாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கவங்க தான். சரிங்களா? எல்லாரையுமே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி அந்த 15 கொஸ்டினில் இவங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம். அதனால் இதை மட்டும் ஒரு 3 நாளைக்கு அந்த இலக்கியத்தையும் தமிழ் அறிஞர்கள் தொண்டும். சரிங்களா? எல்லா புக்லேயுமே பின்னாடி இருக்கும். எல்லா அறிஞர்களுமே அதில் வந்துடுவாங்க. அவங்கள எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக வரவங்கள எல்லாத்தையும் பார்த்திங்கனாவே போதும். சரிங்களா? அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாலாம் யோசிக்கவே தேவையில்லைங்க. 25 டாபிக் தான், 25 கொஸ்டின் தான். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 3 4 கேட்டுருவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் 4லேருந்து சொல்கிறேன். அடுத்து பர்சன்டேஜ், அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப். சரிங்களா? ரேஷியோ ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம். இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி டே டு டே லைஃப்பில் வரது தான். சரிங்களா? தனி வட்டி கூட்டு வட்டியெல்லாம் சாதாரணமாக நம்ம கடன் வாங்காதவங்களே யாரும் கிடையாது. சும்மா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். 5000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 10%னா எவ்வளோ? 5000 ரூபாயில் 1%ங்கிறது 50 ரூபா. சரிங்களா? அப்போ 10%னா ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா. 500 ரூபா × 2 வருஷம் 1000 ரூபா. சரிங்களா? இவ்வளோ தான். இந்த மாதிரி தான். சரிங்களா? இதெல்லாம் வாயிலே சொல்லிட்டு போகிறது. அதே மாதிரி தான் ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, பர்சன்டேஜ். சரிங்களா? 1000 ரூபாய்க்கு ஒரு வாட்சை ஒரு கடைக்காரர் வாங்குறாரு, 1200 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 200 ரூபா. 1000 ரூபாயில் 1%ங்கிறது 10 ரூபா. அப்போ 200 எத்தனை பர்சன்டேஜ்? 20% ப்ராஃபிட்டு. சரிங்களா? இதெல்லாம் சும்மா இதுக்கெல்லாம் ஃபார்முலாவே தேவையில்லை. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பரப்புக்கான ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து மீதி எந்த டாப்பிக்குமே உங்களுக்கு இதுவே தேவையில்லை. அதே மாதிரி தர்க்க காரணவியல். சரிங்களா? புதிர், இதெல்லாம் ஒரு செகண்ட் யோசிச்சிங்கனாவே போதும். டைஸு, ஒரே ஒரு டைஸில் இந்த நம்பர் விழுகிறதுக்கான சான்ஸ் என்னென்னு கேட்டால் 1/6. 2 டைஸ் கொடுத்தாங்கன்னா 2/12. சரிங்களா? அந்த 2லேயும் ஒரே நம்பர் விழுகணுன்னா 2/6. இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்மளே யோசிச்சு எழுதுறது. அதே மாதிரி காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல். சரிங்களா? இதெல்லாம் சும்மா சாதாரணமாக நீங்களே போடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? சயின்ஸில் 5 கொஸ்டின் எங்கெங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாஸ்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் டாபிக் ஃபிசிக்ஸில். சரிங்களா? ஒளி. சரிங்களா? இயற்பியல் அளவுகளின் அளவீடு அது ஒன்று.
அடுத்து இயற்பியல் விதிகள், சயின்ஸ் லாஸ், ஃபிசிக்ஸ் லாஸ், அது ஒன்று. ஒளி இந்த 3 ரிப்பீட்டட் டாப்பிக்கு. ஸோ இந்த 3 படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த 3லேருந்து தான் ஒரு கொஸ்டின் வரும். இது 3 டாப்பிக்கு நல்லா படிச்சுட்டு மீதியை சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னாவே நீங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அமிலங்காரம், தனிமம் சேர்மம், சரிங்களா? இதை தவிர வேறு எதையும் அவங்க கேட்க போகிறதில்ல. இதை தாண்டி அவன் கேட்கணுன்னு நினச்சான்னா பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லி, சரிங்களா? இதை தவிர வேறு என்னத்தை கேட்க போகிறாங்க? இந்த 3 டாப்பிக்கு ரிப்பீட்டட் டாப்பிக்கு. இந்த 3 டாப்பிக்கு ஒழுங்காக படிச்சிங்கன்னாவே கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இது நீங்கள் 10th புக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, சரிங்களா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது 3 நீங்கள் வந்து 6th 10th வரைக்கும் ஓவராலாக பார்த்துட்டு 10th நீங்கள் மனப்பாடமாக பார்த்தீங்கன்னாவே போதும். இது 3மே நீங்கள் தப்பிச்சிடலாம். அடுத்து பயாலஜியில் ஒரே ஒரு கொஸ்டின் எங்கேருந்து கேட்க போகிறாங்க? ஒன்று உடலியல், சரிங்களா? உடலியல், அப்படி இல்லை அப்படின்னா உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், இதிலேருந்து தான் கேட்பாங்க. விட்டமின் ஏ குறைபாட்டில் என்ன நோய் வரும், விட்டமின் பி குறைபாட்டில் என்ன நோய் வரும், அடுத்து தொற்று நோய், சரிங்களா? இந்த மாதிரி தொற்று நோய், தொற்றா நோய், இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸை பற்றி கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் அறிவியல், சரிங்களா? அதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அண்மை கால கண்டுபிடிப்பு, நடப்பு நிகழ்வு, இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை பயாலஜி நிறுத்திட்டு இதில் 2 கொஸ்டினாக கேட்பாங்க, சரிங்களா? அண்மை கால நிகழ்வுகள்லாம், நடப்பு நிகழ்வுகள்லாம் நீங்களே சாதாரணமாக நியூஸ் பார்த்துருந்தீங்க, பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்து புவியியல், ஜாகிரஃபிக்கு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. 5 கொஸ்டினா 10th புக்கில் 8 யூனிட் இருக்கும். அந்த 8 யூனிட்டை படிச்சிங்கனாவே நீங்கள் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஒரே ஒரு கொஸ்டின் தான் 8th 9th இந்த 2 புக்கில் ஏதோ ஒரு புக்கிலேருந்து வரும், சரிங்களா? 10th புக்கு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாவே ஜாகிரஃபின்னு நீங்கள் தப்பிச்சிடலாம். அடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, பண்பாடு, இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், சரிங்களா? இதுக்கும் 10th புக்கு தான். 10th புக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னாவே 10th ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாவே முக்கால்வாசி சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம், சரிங்களா? இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இது எல்லா டாப்பிக்குமே 10th இருக்கும். இதில் 10 கொஸ்டின் நீங்கள் 10th புக்கு படிச்சிங்கனாவே 7 கொஸ்டின் வந்துடும். மீதி 8th 9th 2 கொஸ்டின் தான் வரும், சரிங்களா? ஸோ 10th சோசியல் சயின்ஸும் தெளிவாக பாருங்கள். ஜாகிரஃபிக்கும் 10th தான், ஹிஸ்ட்ரிக்கும் 10th தான், ஐஎன்எம்க்கும் 10th தான். இந்திய ஆட்சியல், சரிங்களா? பாலிட்டியில் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. 15 கொஸ்டின் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? ஆர்டிக்கல்லேருந்து ஒன்று வந்துடும், அமெண்ட்மெண்ட்லேருந்து ஒன்று வந்துடும். அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இதுவும் ஆர்டிக்கலில் தான் வரும், சரிங்களா? இதிலிருந்து ஒரு அடிப்படை உரிமையிலோ இல்லை கடமையிலோ ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து டிபிஎஸ்பி, சரிங்களா? டிபிஎஸ்பிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், சரிங்களா? அதான் டிபிஎஸ்பி. அதிலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து பட்டியல், பொது பட்டியலாக, பொது பட்டியலாக, மத்திய பட்டியலாக, மாநில பட்டியலாக, அதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து ஏஜ், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, கவர்னரு, வைஸ் கவர்னரு, சரிங்களா? இந்த 4 பேர்த்துலேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின். அடுத்து ஏஜ், மேபி அது தேர்தல் கமிஷனாக இருக்கலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், இல்லை ஒரு தேர்தலில் நிற்கிறதுக்கான ஏதோ ஒரு ஏஜ், சரிங்களா? அந்த மாதிரி ஏஜில் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது லோக்பால் இல்லை லோக் ஆயுக்தா பற்றி இது வரைக்கும் கேட்டதில்லை. லோக்பால்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். ஆர்டிஐஏ. அடுத்து பெண்களின் அதிகாரம் அளித்தல், சரிங்களா? அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இங்கே பொழைச்சிக்கலாம், சரிங்களா? பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 15ல் 12 to 13 கொஸ்டின் இங்கேருந்து தான் வரும். 10th 11th இந்த 2லேருந்து தான் அதிகம் கேட்பாங்க. ஸோ 10th பார்த்துட்டு 11th ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாவே போதும். அடுத்து இந்திய பொருளாதாரம், சரிங்களா? எக்கனாமிக்ஸ், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், சரிங்களா? இதில் மட்டும் 20 கொஸ்டின். எக்கனாமிக்ஸில் எப்படியும் 5 to 6 கொஸ்டின் கேட்பாங்க. 5 ஆண்டு திட்டம், பிளானிங் கமிஷனு, சரிங்களா? திட்டக்குழு, அப்புறம் நித்தி ஆயோக், திட்டக்குழு இல்லை நித்தி ஆயோக், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐஏ, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மீதி எதுவுமே ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். மீதி எல்லாமே தமிழ்நாடு வளர்ச்சி தான், சரிங்களா? தமிழ்நாடு வளர்ச்சின்னா நம்ம தமிழ்நாட்டோட கரண்ட் அஃபேர், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன திட்டம் கொண்டு வந்தது, என்னென்ன பண்ணுச்சு, வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணாங்க, இது எல்லாமே இங்கேருந்து தான் வரும், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நியூஸ் தெரிஞ்சாவே நீங்கள் வந்து இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தில் நீங்கள் 15 கொஸ்டின் அடிச்சிடலாம், சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், சரிங்களா? இதுவும் முக்கால்வாசி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் தான், சரிங்களா? அதனால் நீங்கள் 10th ஹிஸ்ட்ரி புக்கும் 10th சோசியல் சயின்ஸும் 10th சயின்ஸும் இப்போ இருக்க இந்த 20 நாளில் இது ஒரு 5 நாள், அது ஒரு 5 நாள், 10 நாள், சரிங்களா? படிச்சுட்டு தமிழறிஞர்கள் இலக்கியம், தமிழறிஞர் தொண்டு, அது ஒரு 3 நாள் படித்தீங்க அப்படின்னாவே போதும். 13 நாள் நீங்கள் உண்மையாலுமே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இந்த 13 நாள் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் சரிங்களா, ரெஸ்ட் விட்டு 2 மணி நேரம் படிங்க, அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க, 2 மணி நேரம் படிங்க, அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் விட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின், வெறும் குரூப் 4 கொஸ்டினை மட்டும் எடுங்க. ஜென்ரல் நாலேஜில், ஜென்ரல் ஸ்டடீஸில் ரிப்பீட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்கள். அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 1857 சிப்பாய் கழகம், வேலூர் கழகம். அடுத்து